எல்லாரும் வணக்கம். இந்த மதுரை மண்ணின் வாழ்க்கை நன்றிப்பா. விருதுக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க. சூரியோட எல்லா படத்துக்கும் அவருடைய பேரன்பு அவன் மேல பெருமழையா போய் வைக்கும். எனக்கு என்ன இருப்பா, டைம் ஆச்சு, தியேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுறாங்க, சீக்கிரம் பேசணும். எல்லாரும் இங்க கேட்ட பேச்சுலயே வந்து வடிவரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். உங்களோட பேச்சு வந்து உங்க இயக்குனர் உங்களோட சந்தோஷமா வச்சுருந்தாரு. அந்த சிட்டி அவ்வளவு அழகா இருந்ததுன்னு அது சொல்லிச்சது. வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தாரு, செந்தில்குமார் வந்து மருந்துகளை கையாளுவது மிகவும் நல்லவர், அனுபவம் வந்து பார்த்து பாருச்சுனாரு. செந்தில் நம்மளும் ஒரு படம் எனக்கு உங்க எல்லாத்தாண்டி அவர் பக்கத்துல உட்கார்ந்து உங்களோட பெரிய மூத்த சகோதரனை போல ஒரு தகப்பன் சாதத்துல உட்கார்ந்து உங்களை ரசிச்சே இருந்தார். வெற்றி சார் வந்து குதிச்சுட்டே இருந்தாரு. அது மாதிரி எனக்கு உங்களை பத்தி தெரியாது. ஆனா கேட்கறதுக்கும் கடைசியில் வடிவு கடைசியமா பேசும்போது அவங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளா எவ்வளவு சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க, எல்லா விஷயத்துல அப்ளை பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஸோ உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன். ஓகே, இங்க வந்துடுவாங்க. நான் சூரி மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இது வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவ்வளவு நாள் இருந்த அந்த ஸ்பேஸ்ல ஜென்ரலா வந்து என்னுடைய அனுபவத்துல நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ண அந்த ஆங்கிள் இருந்து பார்த்து சொல்லும்போது, இவ்வளவு நாள காமெடியனா இருந்து ஒரு சீன் கொடுத்தும் போது ஒரு சீனை வந்து நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அதை எப்படி அப்ரோச் பண்ண போறோம், எப்படி ரீச் பண்ண போறோம், அதோட இயற்கை இறக்கம் இங்க இருக்குன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டேரக்டரோட பேசி அதை பண்றதுங்கிறது ஒருவருக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். சூரியனோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னன்னா நான் வந்து ரொம்ப கம்மியா தான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஒரு 2 படம் எனக்கு மேடம் அவ்வளவுதான் இருக்கும். ஆனா ஒரு சீன் அந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அது எப்படி ஒரு பொட்டகனிஸ்டா கதையின் நாயகனா வந்து அது பிரசன்ன போறோங்கிறத யோசிக்கிறது பெரும் கஷ்டம். அது ஏன்னா ரொம்ப நாளா ஒரே ஃபார்ம்ல யோசிச்சு அதுன்னு ஒரு சின்ன ஃபார்ம் உடைக்கிறது. விருதுக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல ஒரு படம் வர்றதும் அவனுக்கு சிவாவோட ப்ரொடக்ஷன் இவன் வினோதா ஒரு படம் அது வர்றதும் அவன் அடுத்தடுத்து ஹீரோவா பொசிஷன் பண்றதுல அவன் வாழ்க்கை நடக்கிற இந்த படத்தோட ட்ரெயிலோட முதல் வசனத்தை போல இயற்கை அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசீர்வதிச்சுட்டான் நான் நம்புறேன். அவனோட அடுத்த படங்களும் அவன் மேல ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துது. அவனை ஹீரோவா மூவ்மெண்ட் பண்றதுக்கும் அது ரொம்ப அழகா வடிவமைக்குதுன்னு அதை பார்க்குறேன். அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் நான். நம்ம ஊர் விஜய் ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகா நீ வாழ்க வளர்க நல்லா இருக்குது. இது வந்துட்டு அத்தனை பேருக்கும் நன்றி. அடுத்த முறை வந்து மதுரை மட்டும் இல்லாம அகில உலக அப்படிலாம் போட்டு நிறைய ஊர்ல இருந்து அவனுக்கு நல்ல இருக்கும். வர பஸ் 1-2 இல்லாம இன்னும் நிறைய பஸ் இந்த ஆள் இருக்கும். வாழ்க நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். அவர்களை தொடர்ந்து நிறைய பேர் நம்ம பாராட்டினாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனசு சின்ன ஒரு பாராட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆனா நம்ம வேலை செய்யற துறையில் இருக்கவங்க நீங்க பாராட்டினாங்கன்னா அந்த சந்தோஷம் அவ்வளவு மல்டிப்ளை ஆகும். ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்திருந்தா நக்குள்ள சொல்லியிருந்தாங்க, இவருடைய பேர் சொல்லி இங்க இருக்காருங்க